ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயிரே உனக்காகத்தான் அந்த ஸ்டோரியோட தொடர்ச்சி பார்க்கலாம். அத்தியாயம் 6. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. சௌமியா இருக்காங்களா என்றதும், சௌமியா தான் பேசுகிறேன், நீங்கள் யார் என்றாள். என்ன சௌமி, அதுக்குள்ளேயும் என்னை மறந்துட்டியா என்றது அந்த ஆண் குரல். சௌமியாவுக்கு ஒருவித பயம் வந்துவிட்டது. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற? அன்னைக்கு தான் நீ கேட்டதை கொண்டு வந்து கொடுத்துட்டேல்ல, அப்புறமும் ஏன் என்னை இப்படி தொந்தரவு பண்ணுற என்றாள் பாவமாக. அது அன்னைக்கு போதும்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால் வேற ஒன்று நினைக்கிறேன், அதுதான் வேணும் என்றான். வேற என்ன வேணும்? என்கிட்ட நீ எதுவுமே எதிர்பார்க்காத. பணம் இதெல்லாம் என்கிட்ட இல்லை. அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்த 1,00,000 பேங்க்கில் கட்டுறதுக்காக அவங்க வச்சிருந்தது. இப்போ பணம் எல்லாம் இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டுடு என்றாள். பயப்படாத சௌமி, உங்ககிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பணமெல்லாம் வேண்டாம், எனக்கு நீதான் வேணும் என்றான். நான் போலீஸ்கிட்ட போய் சொல்லிடுவேன், என்னை இப்படி அடிக்கடி தொந்தரவு பண்ணுனா என்று பேசி கொண்டிருக்கும் போதே, சௌமியா டைம் ஆகிருச்சு, கிளம்பலையா என்றான் அருண். இதோ வந்துட்டேங்க என்று காலை கட் செய்துவிட்டு ஓடினாள். யார் அந்த குரல், யார் அந்த நபர் கதையோட இடையில அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேங்க, ட்விஸ்ட் இருக்குது. என்னதான் சௌமியா வெளியில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் மனசுக்குள்ள ஒருவித பயத்துடனும் பதட்டத்துடனும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து போனாள். அருணுக்கு தெரிந்தால் எவ்வளவு கஷ்டப்படுவார். நம்ம மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க, தெரிஞ்சால் நம்மளை ஏற்றுப்பாங்களா என்று யோசித்து கொண்டிருந்தாள். அருண், சௌமி சௌமி என்ன கிளம்பிட்டியா என்று அழைத்தான். இந்த வந்துடுறேங்க, ஒரு 5 minutes மட்டும் ப்ளீஸ் என்றாள். சரி, வேகமாக கிளம்பு, மணி 5 மணி ஆகிருச்சு என்றான். சௌமியா கிளம்பி விட்டு வந்தாள். அத்தை, நாங்கள் போயிட்டு வர்றோம், பார்த்து இருங்க என்று சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பினர். மூவி பார்த்துவிட்டு மணி 9 இருக்கும். அதற்கு மேல் இருவரும் வீட்டிற்கு வந்தனர். அத்தை அத்தை என்று அழைத்தாள் சௌமியா. என்னம்மா வந்துட்டிங்களா? மூவி எப்படி இருந்துச்சு என்று கேட்டாள். நல்லா இருந்துச்சுங்க அத்தை. இந்தாங்க, உங்களுக்கு பிடிச்ச பால்கோவா, பாப்கார்ன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று எடுத்து கொடுத்தாள். மூவி கதையை கூறிக்கொண்டே இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். அருண் சாப்பிடலையாமா என்றாள். இல்லைங்க அத்தை, அவங்களுக்கு இப்போ பசிக்கலையாமா, பசிக்கும்போது சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்றாள் சௌமியா. சரிம்மா, நீ போய் தூங்கு, நான் மாத்திரையை போட்டுட்டு தூங்குறேன் என்றாள். சரிங்க அத்தை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் சௌமியா. திடீரென்று ஒரு எஸ்எம்எஸ் வந்தது. பார்த்தால், மூவி எப்படி இருந்தது சௌமியா மேடம் என்றான். சௌமியா ரிப்ளை பண்ணாமல் எஸ்எம்எஸை டெலீட் செய்துவிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அருணுக்கு பால் எடுத்து கொண்டு போனாள். சௌமியாவின் இதயம் படபடவென வேக வேகமாக துடித்தது. ஏங்க, இந்தாங்க பால், டேபிளில் வைக்கிறேன், எடுத்து குடிச்சிடுங்க, தூங்கும்போது மறக்காமல், எனக்கு தூக்கம் வருது, ரொம்ப டயர்டாக இருக்குது என்றாள். லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு, இங்கே வா சௌமி என்றான் அருண். சொல்லுங்க என்றாள் தூரத்தில் நின்று கொண்டு. அருண் எழுந்து அவளது கையை பற்றி இழுத்து கட்டிப்பிடித்து அணைத்து கொண்டான். விடுங்க என்றாள். ப்ளீஸ், எனக்கு டயர்டாக இருக்குது என்றாள். உன்னோட டயர்டையெல்லாம் நான் போக்குறேன் என்றான் அருண். அவள் பதற்றத்துடன், வேண்டாங்க, தூங்குனா சரியாயிரும் என்றாள் சௌமியா. சரி, அதை விடு சௌமி, என்ன உனக்கு பிடிக்குமா என்றான் அருண். இது என்னங்க கேள்வி, பிடிக்காம எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க என்றாள். பகலெல்லாம் நல்லாதான் இருக்க, நைட்டானா மட்டும் ஏன் மாறிடுற என்றான். அப்படியெல்லாம் இல்லைங்க என்று வெட்கத்துடன் ஒரு புன்னகையுடனும் தலையை குனிந்தாள். அவளை மெதுவாக மெத்தையில் தள்ளினான் அருண். வேண்டாங்க ப்ளீஸ் என்று சொல்லி அவனை விலக்கினாள். இன்றைக்கு நீ சொல்வதையெல்லாம் நான் கேட்பதாக இல்லை என்று சொல்லிவிட்டு தலைமுதல் கால் வரை முத்தம் பதித்தான் அருண். வெட்கத்தில் முகம் சிவந்துதான் போனாள் சௌமியா. அவளை முழுவதுமாக எடுத்துக்கொண்டான் அருண். டயர்டில் இருவரும் அசந்து தூங்கிவிட்டனர். பொழுது விடிந்தது. அருண் எழுந்து பார்த்தால் சௌமியா நன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள்.
லவ் யூ சௌமி என்று நெற்றியில் முத்தத்தை வைத்துவிட்டு வேக வேகமாக குளிக்க சென்றான். குளித்துவிட்டு வந்து பார்த்தால் அருணின் அம்மா சாப்பாடை தயார் செய்து வைத்திருந்தாள். எங்கடா அருண் சௌமி என்றாள். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, டயர்டாக இருக்குன்னு சொன்னா, தூங்குறா, நீங்கள் எழுப்ப வேண்டாம், அவளாவே எந்திரிக்கட்டும் என்றான். சரிடா என்றாள். அருண் சாப்பிட்டு விட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பினான். ஓகேம்மா பாய், போயிட்டு வர்றேன், சௌமியா கிட்ட சொல்லிருங்க என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பினான். இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுதுங்க. நம்ம ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.